Hello friends, today we can discuss extendable hashing. Extendable hashing அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா when open addressing hashing or separate chaining hashing is used to collision resolution method is several ways to define even for a well distributed hash table. எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒரு டேபிளில் அவங்க கொடுத்துக்கிற வேல்யூவை அதுக்கேற்ற அவங்க என்ன மெமரி கொடுக்குறாங்களோ அந்த மெமரிக்கு ஈக்குவலான மெமரியை அந்த டேபிளில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு மெமரி 4 எடுத்துக்கலாம். மெமரி 4னா அப்படின்னா 00, 01, 10, தென் 11 இந்த 4 மெமரி வச்சுக்கோங்க. இந்த 4 மெமரியில் ஸ்டார்ட் ஆகிற நம்பரை இப்போ ஃபோர் மெமரியும் வந்து நம்ம என்ன பண்ணோம், செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸை க்ரியேட் பண்ணிவிடுவோம். அந்த அட்ரஸில் வந்து அந்த அட்ரஸுக்கு ஏற்ற மாதிரி எந்த நம்பர் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த அட்ரஸில் வந்து நம்ம அந்த வேல்யூஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண, அதுதான் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மெமரியில் அதுக்கு ஈக்குவலான அட்ரஸோட ஹேஷிங்கை நம்ம சூஸ் பண்ணி கரெக்டாக மெமரியில் வந்து இன்சர்ட் பண்ணுறது தான் வந்து எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். ஓகேங்களா? when the table gets too full the extremely extensive rehashing step must be performing. ஒரு டேபிளில் இப்போ 00ன்ற டேபிள் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 வேல்யூ தென் 01 டேபிளில் 1 வேல்யூ இருந்தால் அதை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா 00ன்றது வந்து ஸ்டார்டிங்கில் ரெண்டு நம்பர் வந்து மாறி இருந்தாலும் ஸ்டார்டிங் நம்பர் வந்து மெமரி ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திஸ் ப்ராப்ளம் கேன் பி ஓவர் கம் பை யூஸிங் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். இது வந்து ஓவர் கம்மாக நிறைய யூஸ் பண்ணுறாங்க. நிறைய ப்ராப்ளம்க்கு இந்த 0s and 1s நம்ம கம்ப்யூட்டருன்னு யூஸ் பண்ணது 0s and 1 தான் நம்ம கம்ப்யூட்டருக்கு தெரியும். ஓகேங்களா? தென் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்கில் நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். let us consider over data consists of 6 digit. நம்மளுக்கு மெமரி என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா ஒரு 6 டிஜிட்டில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த 6 டிஜிட் வேல்யூ எப்படி இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 0 நான் வந்து சொன்னல எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்னா 0s and 1s. தென் மெமரினாலே கம்ப்யூட்டருக்கு புரிகிற நம்பர் என்ன 0s and 1s தான். அந்த மாதிரி நம்பரில் 6 டிஜிட்டில் நம்மளுக்கு கொடுத்துக்கிறாங்க. தென் ரூட் ஆஃப் தி ட்ரீ கண்டெயின் 4 பாயிண்டர். 4 பாயிண்டர்னால் அப்போ என்ன வரும், 001 வரும், 01 வரும், 101 வரும், 11 வரும். தென் 8 மெமரினா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கோ 000, 001 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோமா. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்க 4 மெமரி அப்படின்னு தான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணோம், தென் இந்த 4 மெமரியோட வேல்யூஸை தான் வந்து அதை வச்சு அந்த 4 பாக்ஸஸை க்ரியேட் பண்ணி நம்ம மெமரியை ஸ்டோர் பண்ணோம். தென் ஸ்டோர் பண்ணலாமா. தி ரூட் ஆஃப் தி ட்ரீ contains 4 pointer determined by the loading to list of data. Each leaf has a 4 memory m equal to 4 element in which leaf the first 2 byte of the identify. First 2 அந்த 00, 01, 10 அந்த 2 நம்பரை வச்சு அந்தந்த நம்பருக்கு எந்த டிஜிட் 6 டிஜிட் மெமரி வந்து சேமாக இருக்கோ அதுக்கு நம்மள வந்து அந்த மெமரியை ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க, இன்சர்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம இன்சர்ட் பண்ணிடலாமா. தென் நான் வந்து ஹரிசாண்டலாக எடுத்துக்கினேன். நான் கொஷின் திருப்பி பார்க்கறதுக்கு இதாக இருக்கும், உங்களுக்கு சிம்பிளாக புரியறதுக்காக நான் வந்து ஹரிசாண்டலாக இங்கேயே அந்த கொஷினில் இருக்க நம்பரை நான் எழுதிக்கணும். இப்போ வந்து தென் 4 மெமரிக்கான m ஈக்குவல் டு 4 மெமரி கொடுத்துட்டாங்க. அப்போ m ஈக்குவல் டு 4 மெமரினா என்ன வரும், 00 வரும், 01 வரும், 101 வரும், தென் 11. தென் 4 பாக்ஸஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். 1 பாக்ஸஸ் 00, 01, தென் 10, 11. இதில் நம்ம பாக்ஸஸை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக பண்ணிக்கோங்க. தென் நம்ம வந்து 00, 000க்கு அந்த 8 மெமரி இருக்குங்களா, அதுவும் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் 00ன்னு ஆரம்பிக்குது. அப்போ எந்த பாக்ஸஸ் வரும், 00ன்ற ஃபஸ்ட்டு பாக்ஸஸ் வரும். அப்போ இந்த 6 டிஜிட் நம்பரை இங்கே ஸ்டோர் பண்ணலாம். 000, 100. தென் நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து எங்கேருந்து மெமரி ஸ்டார்ட் ஆகுது, 00ன்னு ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு மெமரியில் ஸ்டோர் பண்ணலாம் 001,
000. தென் ஸ்டோர் பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் 1க்கு தான் வருது. தென் 001010. தென் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் ஆஸ் வெல் அஸ் 001011. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 01 எந்த மெமரி, தென் செகண்ட் மெமரி அங்கே ஃபில் பண்ணாங்க 010100. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 01 அப்போ அந்த 01 மெமரி செகண்ட் மெமரி அங்கே ஸ்டோர் பண்ணிடலாமா. 011000. தென் ஸ்டோர் பண்ணியாச்சு. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 10 எங்கே பாருங்கள் தேர்ட் மெமரியில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கே நம்ம இன்சர்ட் பண்ணால் 100. தென் 000. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 10. தென் அகைன் தேர்ட் மெமரி 101000. தென் ஃபோர்த் ஒன் பாருங்கள் 10 என்ன வரும் தேர்ட் மெமரியில் வரும் 101100. தென் ஃபோர்த் ஒன் 101100. தென் நெக்ஸ்ட் பாருங்கள் 11 எங்கே வரும் அப்போ ஃபோர்த் மெமரியில் வரும். ஏன்னா 11 அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 111001. தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் மறுபடியும் 111001. நம்ம எல்லா டிஜிட்டும் ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா. இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் என்ன, எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு அட்ரஸ் மெமரியை வந்து கரெக்டான கொடுத்துக்கிற அட்ரஸ் மெமரியோட ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்து நம்ம இன்சர்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் இப்போ m=4 மெமரி கொடுத்தா 4 மெமரினா என்ன 00011011. ஓகேங்களா. கம்ப்யூட்டருக்கு புரிகிற நம்பர் என்ன ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸு. ஒரு அட்ரஸை செப்பரேட் செயினிங் அதோட எந்த செயினில் ஈக்குவலாக இருக்கோ அதோட மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதா எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துக்கிறாங்க, லெட் அஸ் கன்சிடர் 6 டிஜிட்டில் இன்டிஜர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது ஃபஸ்ட்டு 2 பிட்டை வந்து சேமாக எதுக்கு இருக்கோ அந்த மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து m=4 மெமரினா அப்போ நம்ம 00011011 என்ற 4 மெமரி எடுத்துக்கலாம். அப்படி 8 மெமரி m=8 மெமரின்னு கொடுத்துட்டா 00001010 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அப்போ 100 இந்த மாதிரி இந்த 8 பிட் நம்பரை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு 4 பிட் இருந்ததுனால நம்ம 4 பாக்ஸஸ் 000110 தென் 11ன்னு நம்ம பாக்ஸஸ் பண்ணியாச்சு. நம்ம பிரிச்சாச்சு, செப்பரேட்டும் பண்ணியாச்சு. தென் ஸ்டார்டிங் 2 பிட்டில் இருக்க நம்பர் எந்த அட்ரஸ்க்கு சேமாக இருக்கோ அந்த பிட்டில் வந்து எல்லா வேல்யூஸும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் எக்ஸ்டெண்டபிள் ஹேஷிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.